சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல பழைய கஞ்சிக்கு இதை வந்து கருவாடு தொக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப பழைய கஞ்சியை குடிக்க போறோம். ஆனா சொந்தங்களே கருவாடு சம்பளம் தொக்கும் ஒண்ணுதான் சொந்தங்களே. நம்ம பகுதியில மீன்ல வச்சா தொக்குன்னு சொல்லுவோம், அதே கருவாடுல ரெடி பண்ணா சம்பளம் சொல்லுவோம். ரெண்டும் ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கருவாடு சம்பளம் வச்சிருந்தோம்ல, ஒரே ஒரு பொடி மட்டும் சேர்த்து தான் நம்ம வந்து அந்த சம்பளம் ரெடி பண்ணியிருந்தோம். இப்ப இதுக்கு வந்து நம்ம குழம்புக்கு சேர்ப்போம்ல பொடி, அதே மாதிரி சேர்த்து ரெடி பண்ணிருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நல்ல டேஸ்டா தான் இருக்கு சொன்னாங்களே, சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. அது பழைய கஞ்சிக்கு சொல்லவா வேணும், சும்மா வெறும் கருவாடை சுடுறதுனால அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது சம்பல் வேற ரெடி பண்ணிருக்கோம், தொக்கு. மச்சான் கருவாட்டு தொக்கு வேற லெவல், செமையா இருக்கு மச்சான். ஆனா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைல சமைப்பாங்க, அவ்வளவுதான். சமையல் வந்து அவங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சொன்னாங்களே. ஒரு சில இடங்கள்ல ஒரு மாதிரி சமைப்பாங்க, நம்ம பகுதியில் ஒரு மாதிரி சமைப்பாங்க. மனிதர்கள் தான், ஆனா நம்ம சமைக்கிற விதங்கள் வேறதான். இப்ப நம்ம ஒரு ஸ்டைல்ல நம்ம ரெடி பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றத கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே.